உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிவா இப்படி பண்ணிட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை மாப்ள. அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என் தங்கச்சியும் அவ பொண்ணு படுற கஷ்டத்தையும் என்னால பார்க்கவே முடியல மாப்ள. உண்மைதான் மாமா. நான் சிவாவை ரொம்ப நம்பினேன். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. இந்த விஷயம் இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஊருக்குள்ள தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அசிங்கமா போயிடும். நானும் அதை பத்தி யோசிச்சுதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் மாப்ள. இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி ரம்யாவுக்கு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள. என் தங்கச்சியும் என் தங்கச்சி பொண்ணும் என்ன நம்பிதானே இருக்காங்க. ரம்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. புரியுது மாமா. மாமா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த ஊரே மெச்சுற மாதிரி ரம்யா கல்யாணத்தை நடத்தி காட்டணும். ஊர் முன்னாடி நின்னு போன ரம்யாவோட நிச்சயதார்த்தம் அதே ஊர் முன்னாடி ஜாம் ஜாம்னு நடக்கணும். மாமா, உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா அப்படியே பண்ணிடலாம் மாமா. மாமா, நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்ற மாப்ள, நம்ம ரைஸ் மில் ஓனர் தனிகாச்சலத்துக்கிட்ட பேசி அவர் குடும்பத்தோட நம்ம ரம்யாவை சம்பந்தம் பேச வர சொல்லுங்க. இது உடனே நடக்கணும் மாப்ள. எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்கணும். சரிங்க மாமா. மாமா, நானே தனிகாசலத்தை நேர்ல போய் பார்த்து பேசிடுறேன் மாமா. சரி மாமா. அப்புறம் மாப்ள, மாமா, ரம்யாவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வர்றப்ப அந்த சிவா பையலும் அவன் கூட்டிட்டு வந்தானே அந்த ஓடுகாலி பொண்ணு, அவளும் இங்க இருக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பிரச்சனை தான் வரும். நான் பாத்துக்கிறேன் மாமா. டேய் சிவா, மலேசியா போன நீ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன். அதெல்லாம் பொய்யாக்கிட்டு எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஜென்மத்துல உங்க அப்பா உன்னே அவளையும் ஏத்துக்க போறதில்ல. மாமாக்கு உன் மேல இருக்க கோபத்தை ஊதி பெருசாக்கி உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ரம்யாக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னைக்கு சம்மந்தம் பேச வர்றாங்க. தெரியும். அதோட இப்ப நான் சொல்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அவங்க பொண்ணு பார்க்க வர்றப்ப நீ யார் கண்ணையும் படக்கூடாது. ஹேய், என்ன பாக்குற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் நீ ஒரு ரூமை விட்டே வெளியே வரக்கூடாது. அப்படி இப்படி வெளியே வந்த நல்லா இருக்காது, பாத்துக்கோ. நான் வரலன்னு. இத பாரு, இப்ப என்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் பல்ல இழிச்சிட்டு வந்து நிக்க கூடாது. இத நான் சொல்லல, இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்ட்டு என் மாமா சொல்லியிருக்காரு. உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஏய், சரியான ஊம கொட்டானா இருக்க. வாயை திறந்து சொல்ல மாட்டியா? ஹேய், இப்படி இருந்துதான் என் மாப்பிள்ளை நீ மயக்கனியா? அண்ணன் ப்ளீஸ், என் நிலைமை புரியாம நீங்க பேசாதீங்க. நான் கண்டிப்பா ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். போதுமா? வரக்கூடாது, புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல அம்மாவை தவிர நம்ம இங்க இருக்கிறது வேற யாருக்கும் பிடிக்கல. இது தெரிஞ்சும் வெளியே போக முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். முதல்ல ஜெயா வந்ததும் உடனே இங்க இருந்து கிளம்பணும். பா, அது வரைக்கும் நடக்கிறது எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருக்கணும். வேற வழியே இல்ல. வாங்க, உள்ள வாங்க. மாமா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, இதோ மாமா வந்துட்டார். ராசு, வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ராசு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருக்கணும் தான் பேரு. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. தனிகாச்சலம், நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நாம இப்படிதான் பாக்கணும்னு இருந்திருக்கு. ராசு, உன் மாப்பிள்ள வந்து என்ன கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. எப்படியாவது உன் வீட்டுல சம்பந்தம் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். தனிகாச்சலம், என் தங்கச்சி பொண்ணும் என் பொண்ணு மாதிரிதான். என் பொண்ணுக்கு நான் என்ன சீர் செய்யணும் அதே மாதிரி எந்த குறையும் இல்லாம என் தங்கச்சி பொண்ணு ரம்யாவுக்கும் நான் பண்ணுவேன். ராசு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு உன் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் உசுராச்சே. மாமா, வந்தவங்கள நிக்க வச்சா பேசிட்டு இருக்கீங்க. உட்கார சொல்லுங்க மாமா. அட ஆமாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம்ல, அதான் எங்க நின்னு பேசுறோன்றதே மறந்துட்டோம். ராசு, இவ்வளவு நாளா நம்ம ரெண்டு பேரும் சிநேகிதமா இருந்துட்டோம். இப்ப பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் சம்மதியாக போறோம். ஆமா, சரியா சொன்ன தனிகாச்சலம். சரி சரி, வாங்க எல்லாரும் உட்காருங்க. ஆமா வாங்க, உட்காருங்க 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 மாப்ள. என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்னு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
எங்களுக்கு என்னம்மா குறைச்சலு, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். சந்தோஷம். விசாலாச்சி ஆ? ரம்யா ரெடி ஆயிட்டாளா பாரு. பத்மா, பிறந்ததுல இருந்து ரம்யா தான் சிவாவுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா விதி போன இடத்துல சிவாவை இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு சிவாவோட நம்ம வீட்ல இருக்கா. இதெல்லாம் கடவுள் முடிவு பண்ற விஷயமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க அண்ணி? உன்னோட கோவம் நியாயமானதுதான். ஆனா யோசிச்சு பாரு, இப்படி நடக்கும்னு நாம நினைச்சு பார்த்தோமா? ரம்யா சின்ன பொண்ணு, அவளுக்கு நீதான் சொல்லி புரிய வைக்கணும். அத்தை, நீங்க சொல்லி கொடுத்து கேக்குற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு என் மாமா இல்லன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல ரம்யா, நீங்க எதுவும் பேச வேணாம் அத்தை. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். இந்த பூசி முழுகிற வேலையெல்லாம் வேண்டாம். ஜனனி, அம்மாடி ஜனனி, அம்மா, நான் உள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. இல்ல, உன் மனசுக்குள்ள வேற ஏதோ இருக்கு. அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க பாரு, திரும்ப திரும்ப சொல்றேன், நீ எதையோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற. என்ன காரணமோ தெரியல, அதை என்கிட்ட உனக்கு சொல்ல தோணல. அம்மா, இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் எனக்கு ஹெல்ப்பா இருக்கீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் உங்ககிட்ட நான் வெளிப்படையா சொல்லுவேன். என்ன நீங்க நம்பலையா? ஒண்ணு நம்பாம வேற யார நம்ப போறேன்? இன்னைக்கு என் பையன் சிவா உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே நீதான் ஜனனி. சரி, அதை விடு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதாமா. அப்போ வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. என்ன விஷயமா? என்ன நடக்குது? வாமா, சொல்றேன்ல. அம்மா, வா. அம்மாடி ரம்யா, உனக்கு மாப்பிள்ளை தம்பிட்டு ஏதாவது தனியா பேசணுமா? இல்ல மாமா, நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான். எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் மாமா. சரிங்க, உங்க பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ரம்யா கூட தானே எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு வந்துட்டு இருந்தான். போதாத குறைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்ல தானே வளர்ந்துட்டு இருக்கா. வீட்ல உள்ளவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி வளர்த்திருக்கீங்க. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காமையா இருந்திருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.